ரேவதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. மாமா, நீங்கள் தான் யதார்த்தமாக நடந்த விஷயத்தெல்லாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். சரி, நம்ம நேர் வழியாகவே போவோம்னு சொல்லிட்டு ராஜராஜன் எல்லாரும் ஹாலில் இருக்கிறப்ப பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இப்போ எங்கள் அம்மாவோட ஒரு ஆசை இருக்குது, அதை நிறைவேற்றுறாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். சரி சொல்லுங்கள், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ரேவதிக்கு பரிபூர்ணமாக சரியாயிடுச்சுன்னா அம்மா பிரம்மாண்டமான ஏக்கர் கணக்கில் இருக்கிற சொத்தில் ஒரு விஷயத்தை காட்டணும்னு ஆசைப்பட்றாங்க. சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன, தாராளமாக செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் என் பேர்லேயும் எங்கள் அப்பா பேர்லேயும் இருக்குது. நாங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டால் பத்தாதான், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போடணுமா அப்படின்னு சொன்னோன்னே, இது எல்லாம் நம்ம பொண்ணுக்காக அவங்க வேண்டிக்கிட்டாங்க. தயவு செஞ்சு உன் மனசை மாற்றிக்க. கையெழுத்து மட்டும் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒப்படைக்க முடியும். இதை எனக்காகவும் நம்ம குடும்பம் நல்லதுக்காகவும் அம்மா யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நீயும் யோசிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரில. நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அத்தை எப்படி இருந்தாலும் சம்மதம் சொல்லிடுவாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு பாட்டி வீட்டில் தான் இருக்க போகிறோன்னு கார்த்தி சூப்பராக மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதெல்லாம் எப்படி மாமா இவ்வளோ தன்னம்பிக்கையோட தைரியமாக அக்கா கிட்ட கேட்குறாங்க, ஒன்றும் புரியலையேன்னு சந்திரகலா யோசிக்கும்போது, ஒரு பக்கம் இது எல்லாம் இவனோட ஏற்பாடாக இருக்குமோ, இவன் போட்டு கொடுத்த திட்டமா, எனக்கு செம்மையாக கோவம் வருதே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல சந்திரகலா, அக்கா எடுத்தவங்க கவுத்தோன்னு எந்த முடிவுக்கும் வராத, நிதானம் பொறுமையாக யோசிச்சு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணு. நம்ம கார்த்தி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டை யாருங்க காப்பாற்றி கொடுத்தது? நீங்கள் போட்ட கையெழுத்துனால என்னென்னலாம் ஆச்சு தெரியுமா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யார் காப்பாற்றி கொடுத்தா? நம்ம காளியம்மா அவங்க 2 பேரையும் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் இருந்தப்ப பாட்டி தான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். இது ராஜராஜன் மாமாவோட விருப்பம். அவங்க நல்ல காரியத்தை கேட்கும்போது நம்ம தைரியமாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம மயில்வாகனம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கார்த்தி சொன்னபடியே பேசுகிறாங்க. ராஜா எதுவுமே பேசக்கூடாதுன்னு முடிவில் இருக்காங்க. நான் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக பேச பேச ஏதாவது ஒன்று சந்தேகம் வரும் நம்ம அத்தைக்குன்னு மயில் வாகனத்தை வச்சு பேச சொல்கிறாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் சின்ன மாப்பிள்ளை ஏன் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சந்திரகலா கேட்குறாங்க. ஆமாம், எப்போதும் நீங்கள் தானே ஆதரவாக பேசுவீங்க. இல்லை அத்தை, இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட மாமியாராகவே நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் என்னத்தை அத்தை சொல்ல முடியும்? மாமா கேட்குறாரு, நீங்களாச்சு உங்கள் மாமாவாச்சு. நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பலை. நீங்களே பார்த்துங்க அத்தை, உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாதா? ஆனால் அவங்க சொன்னதையும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். பாட்டி இல்லைன்னா நம்மளால் அவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கவே முடியாது. நான் ஒரு சஜஷனாக தான் சொன்னேன் தவிர இதுபடி தான் செய்யணும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ரேவதி, நீயே ஒரு நல்ல முடிவாக அவங்க அம்மாட்ட சொல்லு. பாட்டி இப்படியெல்லாம் ஆசைப்பட்றாங்கங்கிறப்ப நம்மளும் இது எல்லாம் செஞ்சு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு ரேவதி தன்னோட விருப்பத்தை சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம கார்த்தி ரேவதி ஆசைப்படுறா. ரேவதிக்காவது ஏதாவது செய்யுங்க, தயவு செஞ்சு நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி, எல்லாரும் கையெழுத்து போடணுமா? ஆமாம், எல்லாரும் கையெழுத்து போடணும். அங்கே ஊர் பெரியவங்க எல்லாரும் வருவாங்க. அதுக்காக நம்ம ஒரு வாரம் அவங்க வீட்டில் தங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னாலலாம் ஒரு வாரம்லாம் தங்க முடியாது. அந்த அதிகாரி எப்போ வருவாங்கன்னே தெரியாதுமா. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒரு வாரம் தங்கினாதான் சரி வருங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டி வீட்டுக்கு போகிறோமா, ஜாலி ஜாலின்னு எல்லாரும் இப்போயே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. சரி போகிறோம், ஆனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு? உடனே கிளம்ப வேண்டியதானம்மா, இல்லாட்டி உன் மனசை மாற்ற தான் இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசும்போது, ஏய் ரோகிணி, இப்போ நீ யார் சொன்ன அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவோட மனசை யாராவது ஒருத்தர் மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். மாற்றுறவங்களை பற்றி தானே சொன்னேன். நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பாத்தியாக்கா, முன்னாடியே உங்கள் பசங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அக்கா குடும்பம் தான் குழந்தைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்க என்னை ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. விடுடி, அவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பேசிகிட்டு இருக்காத. ரோகிணி, எல்லாரும் துணிமணியெல்லாம் பேக் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம ஒரு வாரம் பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம், சரியா? ரேவதிக்கும் இந்த இடத்த விட்டு வெளியில் போனால் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் எல்லோரும் சொன்னாங்கன்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி தனியாக ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க.
ராஜா கிட்ட வந்து பேசுகிறாங்க. எப்படியோ நினச்சதெல்லாம் வந்து சாதிச்சிட்டிங்க மாப்பிள்ள. நான் எப்படி இருந்தாலும் ஆதரவாக வந்து பேசினா சரிப்பட்டு வராதுன்னு தான் உங்களோட விருப்பம். நான் வந்து சஜஷன் தான் சொன்னேன். மாமாவோட ஆசையை நிறைவேற்றுறதும் நிறைவேற்றாமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம்னு சொன்னதுனால தான் சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் இது மாதிரி அனுமதி கொடுத்தாங்க. இன்னொன்று ரேவதியும் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் பாட்டி வீட்டுக்கு போனால் ரேவதிக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னா தான் சாமுண்டேஸ்வரி வந்து ஒத்துக்கிட்டாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னது ராஜாவோட சதி திட்டத்தை வந்து தெரியாமல் இப்படியெல்லாம் இருக்காங்களே, அப்போனா பாட்டி வீட்டில் நம்ம எல்லாரும் ஒரு வாரம் தங்கினா நிச்சயம் வந்தான் பேரங்கிற விஷயத்த வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவங்க எப்போதும் போல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மயில்வாகனம் வந்து ராஜா கிட்ட கேட்குறாங்க. தம்பி, நம்ம எல்லாரும் வந்து அதிரடியாக வந்து பாட்டியோட ஆசையை நிறைவேற்றுறது எல்லாமே இருக்கட்டும், ஒரு வகையில் சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் ஒரு வாரம் அந்த வீட்டில் வந்து இருக்கணும்னா நிச்சயம் சாமுண்டேஸ்வரியை ஏன் வந்து சந்திரகலா வந்து தடுக்கலை? என்ன மாமா என்ன ஆச்சுன்னு சொல்லி ரேவதி வந்து கேட்குறாங்க. ஏன்னா அங்கே நம்ம ராஜா இருந்தாருன்னு வச்சுக்க. ஏன் ராஜாவோட பேர் உண்மையான பேர் என்ன, இவங்க யாருக்கு சொந்தமானவங்க, அபிராமியோட வாரிசு, அது மட்டும் இல்லாமல் ராஜா சேதுபதியோட பேரன்னு ஒத்துமொத்த வரலாறையும் கண்டுபிடிக்கலாம் தான் நம்ம சின்னத்தை இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கணும்னு பார்க்குறாங்க. ஆமாம்மாம்மா, இதை நம்ம யோசிக்கவே இல்லையே, எப்படி இந்த விஷயத்த நம்ம யோசிக்காமல் விட்டோன்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னக்கா அவங்க தான் கேட்குறாங்கண்ணா உடனே வந்து சம்மதம் வந்து சொல்லிட்டேன். என்ன ஆச்சு இந்த வாட்டி உன்னோட மாப்பிள்ளை எவ்வளோ தெரியுமா வந்து புத்திசாலித்தனமாக யூகம் வந்து வகுத்துருக்காங்க. என்னடி சொல்கிற? எப்போதும் அந்த பாட்டி குடும்பத்துக்கு ஆதரவாக பேசுகிற ராஜா இந்த வாட்டி ஏன் ஆதரவாக வந்து பேசலை? உனக்கு தெரியுமா, உன்னை ஏமாற்றணும், நீ வந்து இப்படி தான் ராஜா பேசுவாங்கன்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டி வச்சிருப்பேன் அந்த குடும்பத்துக்கு சாதகமாக. அதை உடைக்கணும் தான் அவன் மாற்றி வந்து பேசியிருக்கான் எதுவுமே சொல்லாமல். இது எல்லாம் தந்திரம் தான். என்னடி, என் மாப்பிள்ளை அந்த குடும்பத்துக்கு சாதகமாக பேசினாலும் இல்லை எதுவுமே பேசலைனாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மையிலே பேரனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாப்புல? சாதகமாக பேசியிருக்கணும்ல. அதுக்கு நீ என்ன சொல்ல வர? தான்க்கா உன்னோட மாப்பிள்ளை புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு அடிக்கடி வந்து அந்த குடும்பத்துக்கு சாதகமாக பேசுகிறோன்னு அவனுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் உன்கிட்ட மாற்றி பேசுகிறாங்க. ஒன்றை திருத்த முடியாது, சரி விடு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே அமைதியாக இருந்துடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு வேளை சந்திரா சொன்ன விஷயம்லாம் உண்மையாக இருக்குமோ? என்னடா அது, மாயா சொல்லியிருக்கா சந்திரா சொல்லியிருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப துணிமணியெல்லாம் வந்து ரேவதிக்காக பெட்டி படிக்கையில் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. ஒரு பக்கம் ராஜராஜன் வந்து யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் எல்லாம் அங்கே வரத்துக்கு சாமுண்டேஸ்வரி வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துட்டா. அப்படியா, நீங்கள் எல்லாரும் என் வீட்டுக்கு வர போகிறீங்களா? ஆமாம்மா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், கார்த்தி சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் கூட அங்கே இருக்கக்கூடாது, அதை மட்டும் கவனமாக இரு. ஏன்னா ஒரு வாரம் நம்ம வீட்டில் வந்து தங்கலான் இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும் இருந்தாங்கன்னா சந்திரகலாம் அமைதியாகவே இருந்திருக்கா, இந்த விஷயத்தில் தடுக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மயில்வாகனம் வந்து சொன்னபடி கரெக்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நிரூபிக்கணும்னு கூட ஆசைப்படுவா. அதனால் இந்த ஒரு வாரம் காலகட்டத்தில் நமக்காக யோசிக்கிற மாப்பிள்ளைக்கு அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம தான் கவனமாக வந்து பார்த்துக்கணும். சரியாம்மா? சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக ஒழிக்கிற வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரேவதியும் நம்ம ராஜாவும் கியூட்டாலகம் வந்து பேசுகிறாங்க. என்ன புதுசா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என் துணிமணி எல்லாத்தையும் நீயே பேக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது, உன் பெட்டியில் உன் துணிமணியெல்லாம் நான் பேக் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அன்பா பாசமாக வந்து பெட்டியில் துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மயில் வாகனம் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஓ இப்படியெல்லாம் நடக்குதா, சரி சரி இவங்கள ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வைக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க.